ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை செஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற போல் சட்னி, 4 வகையான சட்னி. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு சட்னி 2 சட்னியோடு நிறுத்தாமல், அந்த சாம்பார் சட்னியோடு நிறுத்தாமல் இந்த மாதிரி சாம்பாரே இல்லாமல் ஒரு 4 வகையான சட்னியை செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம வீட்டு ஆளுங்களாக இருக்கட்டும், சூப்பராக சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 வகையான சட்னியும் இட்லியும் தோசையும் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பருப்பு சட்னி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, இதில் எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும், அப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கலர் மாறினதுமே ஒரு 5 போல் வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும். ஏன்னா நிறைய வெரைட்டி சட்னி செய்கிறோம் அப்படின்னா எல்லா சட்னியுமே கம்மியாக செஞ்சால் போதும். அதனால் ஒரு வெங்காயமும் 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடுவோம். பாருங்கள், பருப்பும் நல்லா கலர் மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு பார்த்தீங்களா. பருப்பு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கணும். பருப்பு வறுக்கிறதுக்கு முன்னாடி தக்காளி சேர்த்திங்கன்னா பருப்பு வந்து வறுபடாது. அதனால் பருப்பை வறுத்து எடுத்துட்டு கடைசியாக தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு சின்ன துண்டு இந்த மாதிரி பாருங்க, குட்டியூண்டு சின்ன கோழி குண்டு சைஸில் புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2-3 மல்லித்தலை தூவிட்டு வதக்கி விட்டுடலாம். நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக வதங்கணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். முதல் சட்னி அவ்வளோதான், ஆற வச்சிடலாம். அடுத்த சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல வதக்கி ஆற வைக்க வேண்டியதெல்லாம் வதக்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரெடி பண்ணோம்னா அதுங்களையும் இதுவும் ஆறிடும், அதையும் அரைச்சிக்கலாம். அடுத்த சட்னிக்கு முதல்ல மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு வதக்கிடுவோம். முதல்ல சின்ன வெங்காயத்துலேயும் இந்த சட்னி பண்ணலாம், பெரிய வெங்காயத்துலையும் இந்த சட்னி பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ அந்த வெங்காயத்தில் சட்னி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வதங்கிது. லைட்டாக அந்த வெங்காயம் வந்து கலர் மாற ஆரம்பித்ததுமே நான் வந்து இதில் தக்காளி 3 சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே சின்ன துண்டு புளி. இப்போ வதக்கிடுவோம். ஏன்னா இந்த தக்காளியில் வந்து புளிப்பு இல்லை, அதனால கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். நல்ல தக்காளி புளிப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து புளி சேர்க்க தேவையில்லை. இது பாருங்கள், தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் மாற்றி வச்சிடலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறட்டும். வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ வந்து பச்சை சட்னி பண்ணுறதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் சின்ன துண்டு, இந்த மாதிரி சின்ன துண்டாக 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு சும்மா மணத்துக்காக ஒரு 2-3 புதினா தலை சேர்த்துக்கிட்டு, அடுத்து வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு லேசாக அரைச்சிட்டு வந்தேன், அப்புறமா புளி போட மறந்துட்டேன்னு புளி போட்டுக்கிட்டேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நம்ம கையில் நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 துண்டு கருவேப்பிலை, இதில் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதையும் அரைச்சி எடுத்துருவோம். அடுத்த சட்னி தேங்காய் சட்னி ஊற்றிடலாம். கரெக்டாக எல்லாமே ஒவ்வொரு பவுல் அரைச்சிருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும். இப்போ இதையும் மாற்றி வச்சிடலாம். தாளிப்பு வந்து நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். துவரம் பருப்பு சட்னிக்கு வறுத்து ஆற வச்சுருந்தோம், அது நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேங்காயெல்லாம் சேர்க்க தேவையில்லை, வெறும் சட்னி அப்படியே நம்ம உப்பு போட்டு அரைக்கிறது தான். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா தக்காளியில் வந்து தண்ணி இருக்கும், அதனால் அரைக்கிறப்போ தண்ணி பத்தலைனா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிடலாம். அடுத்து துவரம் பருப்பு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது கெட்டியாக இருக்கிறதுனால பவுல் ஃபுல்லாக வரல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தான் கெட்டியாக இருக்குது.
லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி அதில் கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா ஒரு 1/4 கிளாஸ் கூட இல்லை, அந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பருப்பு சட்னியும் ரெடி, மாற்றி வச்சிடலாம். வெங்காய சட்னி செஞ்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், சில்லு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அடுத்து உப்பு சேர்த்துடலாம். வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், எல்லா சட்னியும் ரெடி. அவ்வளோதான். சட்னி 4 விதமான சட்னி அரைச்சிட்டோம். ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சாச்சு. அடுத்ததாக சட்னியை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 சட்னி தாளிக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். தேங்காய் சட்னி, பச்சை சட்னி, அடுத்து பருப்பு சட்னி. அருமையான டேஸ்ட்டில் 4 விதமான சட்னி செஞ்சிட்டோம். ஒவ்வொன்றும் டேஸ்ட் ஒவ்வொரு விதமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசையை ஊற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட்ற வேலை தான் அடுத்து. இட்லி சூப்பராக வெந்துருச்சு. நம்ம சேனலில் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு நிறைய இட்லி மாவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இட்லி தோசை 2க்குமே சேர்ந்த மாதிரி மாவு அரைக்கிற வீடியோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எப்படி பஞ்சு போல் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இட்லி. அடுத்து தோசை மேலே அப்படியே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தோசை எடுத்துடலாம். தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக, அதாவது மொறுமொறுன்னு வேணாம் அப்படின்னு கொஞ்சம் கெட்டியாக ஊத்தப்ப சைஸ்க்கு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா சாஃப்டாகவும் வரும். நல்ல மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா நல்ல இந்த மாதிரி மெலிசா தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெயை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா அப்படியே மொறுன்னு வரும். இவ்வளோ மொறுப்பு எங்களுக்கு வேணாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த தோசை பஞ்சு மாதிரி இருக்கும். அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. எடுத்துருவோம். தோசை இட்லிக்கும் பருப்பு சட்னி, பச்சை சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கார சட்னி, சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், சூப்பரான ஒரு காம்போ. இதே போல் நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான சட்னி, ஆனால் 4 விதமாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அந்த சட்னி வகைகளில் பார்த்தீங்கன்னா பச்சை சட்னி சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல பச்சை கலரில், பருப்பு சட்னி லைட் கலரில், அப்புறமா பாருங்கள் ஒரு தேங்காய் சட்னி நல்ல வெள்ளை கலரில், அப்புறமா கார சட்னி வெங்காயம் தக்காளி போட்டு கார சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில். இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே சாப்பிட்றப்போ அப்படி சொல்லவா வேணும். அந்த பிளேட்டை பார்த்த உடனே எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் தான். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான ஒரு சட்னி ரெசிபி இட்லி தோசையோட. உங்களுக்கு இட்லி தோசை 2மே வர மாதிரி உங்களுக்கு மாவு அரைக்கிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வேணால் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இட்லி ஊற வைக்கிறதுக்கு 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி படியில் 5 படி அரிசிக்கு 1 படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். அரிசி கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரெண்டும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அரிசி உளுந்தும் ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து அரைச்சிக்கலாம். முதல்ல இப்போ உளுந்து போட்டுடலாம். ஊற வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துருக்கேன். அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைச்சிடுங்க. அப்போ தான் உளுந்து வந்து பந்து போல் அப்படியே பஞ்சு பஞ்சாக வரணும். அதுதான் இட்லிக்கு வந்து நல்லா பக்குவமாக இருக்கும். உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ மாவு வந்து எடுத்துடலாம். அடுத்ததாக அரிசி, உளுந்தை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அரிசி, நான் முதல்ல உளுந்து அரிசி எல்லாம் ஒன்றா அரைப்பேன். உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே.
இல்லை தனித்தனியாக அரைக்கிறதுனாலும் ஓகே. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லக்ஷ்மி கிரைண்டர், கோயம்புத்தூரில் தான் இது தயாரிக்கிறாங்க. அந்த இங்கே தான் நம்ம சாய்பாபா கோயில் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்காங்க லக்ஷ்மி கிரைண்டர், அங்கே வாங்கினது தான் இது. நான் வாங்குறப்ப 7500 இருந்தது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. ராயலி பிராண்ட் வெட் கிரைண்டர், அதாவது டில்ட்டிங் கிரைண்டர். நம்ம வந்து மாவு வந்து சாய்ச்சிக்கலாம். ஆனால் எனக்கு அது வந்து போயிடுச்சு, இப்போ இல்லை. நான் வந்து அரிசி வந்து 2 டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா விரல் வச்சு தடவுனோன்னா நமக்கு லைட்டாக சொரப்பாக தெரியணும். அதுக்காக ரொம்ப சொரப்பால் இந்த மாதிரி சொரன்னு தெரியணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் எடுக்கணும். அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சோடாப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சோடாப்பு போடலை. சோடா போடாமையே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சோடா போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி. மூடி வச்சுட்டு நல்லா புளிக்கவும் எடுத்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். காலையில் அரைச்சி வச்ச மாவு இப்போ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க. நைட்டு டின்னருக்கு இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன். எல்லா மாவும் மொத்தமாக கலக்க வேணாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாவை கலந்துட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சைடிஷ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள், இட்லி வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. அவ்வளோதான், வெந்துடுச்சு. எடுத்துருவோம். அருமையான இட்லி பாருங்கள், பஞ்சாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே அளவில் மாவை அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இட்லி வரும். இது இட்லிக்கும் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். தோசை ஊற்றுனீங்களாலும் நல்ல மொறுன்னு தோசை வரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய மெத்தடில் மாவு அரைச்சி காட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி இட்லிக்கு அரைச்சாலுமே ரொம்ப நல்லா வரும், இப்படி அரைச்சாலும் நல்லா வரும்.